ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. நான் பருப்பு சாதம் நல்லா சீக்கிரம் ஆகிடும்ன்றதுனால பண்ணுறேன். ஏன்னா இப்போது எப்போ பாரு சாப்பாடு குழம்பு அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதில்ல, கொஞ்சம் வித்தியாசமாக பருப்பு சாதம் செய்யலாம். பாருங்கள், சீக்கிரம் ஆகிடும். ஈஸியான மெத்தட் தான். நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் அரிசியும் பருப்பும் ரெண்டும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு விசில் வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் 2 விசில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கழுவிட்டு எனக்கு பருப்பு அரிசி ரெண்டும் சேர்த்து 1.5 கப்பு வந்துச்சு. நான் 3 கப்புலேருந்து 4 கப்பு வரைக்கும் தண்ணி மெஜர்மெண்ட் பண்ணுறேன். அப்புறமா சால்ட்டு போடலாம். சால்ட்டு போட்டுட்டு விசில் வச்சிடலாம். பாருங்கள், ஆயிடுச்சு. பருப்பு ரைஸு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொல கொலன்னு இருந்தால் போதும். நான் ஒரு விசில் சீக்கிரம் எடுத்துட்டேன், அதனால் அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே தெரியுது. உங்களுக்கு வேணும்னா நல்லா கொலிய வச்சுருங்க. இந்த பொங்கல் மாதிரி இருந்தால் போதும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காய்ஞ்ச உடனே நம்ம 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க, இல்லை எண்ணெய் நெய்யை 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வெறும் நெய்யில் தான் செய்கிறேன். நெய்யில் செஞ்சால் தான் அந்த பருப்பு சாதம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது காயட்டும். காஞ்சிச்சு. இப்போது 3 லவங்கம், 3 துண்டு பட்டை, காரத்துக்கு 4லேருந்து ஒரு 5 அளவுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. நல்ல ஒரு பெரிய சைஸாக இருந்தால் 1 வெங்காயம், சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் பொடியாக நெருக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு வதக்கிடலாம். நல்லா ரோஸ்டடாக ஆகிற அளவுக்கெல்லாம் இல்லை, ஒரு கொஞ்சம் நல்லா வாய்க்கு அடிக்கிற அளவுக்கே பாதி அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நான் பூண்டு நல்லா பொடியாக நெசுக்கி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு. இந்த மாதிரி வெறும் பூண்டு மட்டும் நல்ல ஒரு முழுசாக ஒரு 2 பூண்டு அளவுக்கு பூண்டு நிறைய போடணும். அப்போ தான் அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 2 பூண்டு உரித்து நெசுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இதே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பூண்டும் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் கொஞ்சம் கலர் நல்லா தெரியட்டோன்றதுனால மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சுருந்தா அந்த பருப்பு சாதத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாம் குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கலரு எல்லாம் ரைஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.